ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இங்கே கமெண்டில் ஒருத்தர் நேம் அஜ்மல் கான் அவங்க கமெண்டில் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் பணம் அனுப்பின பாரக் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் போயிடுச்சு. ஊரில் இன்னும் பணம் ஏறல. கஸ்டமர் கேர் கூப்பிட்டா பிஸியாக அப்படின்னு வருது. என்ன பண்ணலாம், எதுவும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பணம் அனுப்பும்போது கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 24 ஹவர்ஸ், மேபி ஒரு 2 டேஸ், அவ்வளோதான். இதுக்குள்ளே போய்டும். மற்றபடி நீங்கள் ரெகுலராக அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா அதிலேருந்து அது இமிடியேட்டாக ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் அனுப்பும்போது காலையிலேயே அனுப்பிடாதீங்க. ஒரு சவுதியிலேருந்து நீங்கள் பணம் அனுப்புகிறீங்கன்னா சவுதி டைமுக்கு நீங்கள் சவுதி டைமில் ஒரு 9:30 10 மணி, மேக்ஸிமம் ஒரு 10 மணி வச்சுக்கோங்க. 10 மணிக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க எல்லோரும். ஏன்னா 10 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஊரில் எல்லாமே ஆக்டிவேட்டில் கரண்ட்டில் ஒர்க்கிங்கில் இருக்கும். நீங்கள் அனுப்பின இமீடியட்டாக ஒரு 10 மினிட்ஸில் ரிசீவ் ஆகிடும். மேக்ஸிமம் நான் அனுப்புறது எல்லாமே அந்த டைமில் தான். அதனால தான் எனக்கு 10 நிமிஷத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி அனுப்பும்போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது, டிலேவும் ஆகாது, உடனே இமீடியட்டாக சென்ட் ஆகிடும். சரி வாங்க, இப்போ இந்த வீடியோக்கான சொல்யூஷன் என்ன போய்ட்டுன்றது பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய பாரக் ஆப்பை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே மோர் ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வலது கை பக்கத்தில் மேலே சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே இங்கே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரேசிஸ் அண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர், ஏன்னா இவர் இங்கேருந்து ஊருக்கு தான் பணம் அனுப்பியிருக்காரு, அதனால் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவதாக மை டிரான்சாக்ஷன் இஸ் பெய்டு, புட் இட் நாட் ரிசீவ்டு டு அக்கௌண்ட் எட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு எவ்வளோ பணம் அனுப்புனீங்களோ மொத்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல காட்டும். நீங்கள் அனுப்பின பணம் எந்த பணம் போகலையோ அந்த பணத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இங்கே டெல் யூஸ் அபவுட் யுவர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே அப்லோட் யுவர் ஃபைல், நீங்கள் எந்த அமௌண்ட் ஊருக்கு போய் சேரலையோ அந்த அமௌண்ட்டோட உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லைன்னா ஷேர் பண்ணியிருப்பீங்க அந்த இமேஜை அந்த இமேஜை இந்த இடத்துல இந்த ப்ளஸ் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோடனே கீழே உங்களுக்கு அந்த கீழே வந்துடும். இதை பாருங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், அதனால் ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த இது போட்டு வந்திருக்கு சரிங்களா. அது வந்ததுக்கப்புறம் கீழே டன் இருக்கும், டன் கொடுத்துக்குங்க. டன் கொடுத்தோடனே உங்களுக்கு டிக்கெட் ரெஜிஸ்டர் ஆகிடும். நான் ஆல்ரெடி இவர் சொன்ன உடனே இது பண்ணிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தேன் இப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு உடனே டக்குன்னு அந்த டிக்கெட் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போது அந்த டிக்கெட் ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்குது சரிங்களா. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸும் வந்துடும் சரிங்களா. இதை போய் எங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா, நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல கீழே மோர் இருக்கும், மோர் ஆப்ஷன் மேலே சப்போர்ட் இருக்கும், அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கிட்டு கீழே வியூ மை டிக்கெட் அண்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும், டிக்கெட் நம்பர் இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் ஆகிடும். நார்மல் மெசேஜில் உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும் சரிங்களா. உங்களுக்கு அந்த டிக்கெட் நம்பர் அங்கே மேலே போட்டிருக்கும், கீழே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் கால் பண்ணி அந்த டிக்கெட்டோட நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்றது இமீடியட்டாக உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இல்லைனா அந்த மெசேஜை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது அவங்களே கால் பண்ணுவாங்க. இல்லைனா என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு அதில் ப்ராசஸிங்கில் போயிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இவர் கேட்டதுக்கான சொல்யூஷன் இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள்.